தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, நீதி கேட்பு பேரணியின் போது கைதான பாஜகவினர் ஆடுகள் அடைக்கப்படும் வளாகத்தில் அடைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை எதிர்த்தும் அந்த மாணவிக்கு நீதி கேட்டும் பாஜகவினர் மதுரையிலிருந்து சென்னை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற நிலையில் அனுமதியின்றி பேரணி நடத்தியதாக பாஜகவின் உறுப்பினர்களும் மகளிர் பேரமைப்பினரும் குஷ்பு உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டு ஒரு மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர். அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் இடம் ஆடுகள் அடைக்கப்படும் இடம் என்று தெரிய வந்திருப்பதால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. ஆட்டு மந்தை உள்ள இடத்தில் பாஜகவினர் அடைக்கப்பட்டதால் அங்கு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. அதே இடத்தில்தான் பாஜக நிர்வாகி குஷ்புவும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைகிறார். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? மதுரை சிம்மக்கல் அருகே இருக்கக்கூடிய செல்லத்தம்மன் கோவிலில் இருந்து பாஜக மகளிர் அணியின் போராட்டமானது, நீதி கேட்பு போராட்டமானது காலை ஒரு 11 மணி அளவிலே தொடங்கியது. அது தடையை மீறி போராட்டம் நடத்துவதன் காரணமாக காவல்துறையினர் பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு மற்றும் பாஜக மாநில மகளிர் அணி தலைவர் குமாரதி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட பாஜகவினரை கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த திருமண மண்டபத்தின் மற்றொரு பகுதியிலே ஆட்டு மந்தை செயல்பட்டு வருவதாகவும் வெளியூர்களிலிருந்து ஆடுகள் வாகனங்களில் ஏற்றி வந்து அந்த இடத்தில் வந்து அடைத்து வைத்து விற்பனை செய்யப்படும் பணிகள் நடைபெறுவது. ஆகவே இந்த இடம் முழுவதுமாக துர்நாற்றம் வீசுவதாகவும் அடிப்படை வசதிகள் இல்லவும் என ஒரு குற்றச்சாட்டு வைத்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த மண்டபத்துக்கு வெளியே பாஜகவுடைய அந்த சேர்ந்தவர்கள் அவர்களுடைய போராட்டத்திற்கான ஆதரவாளர்கள் இந்த இடத்தில் நின்று அவர்கள் கோஷம் எழுப்பி வருகிறார்கள். ஆகவே சுகாதாரமான இடத்திலே பாஜகவினர் கைது செய்யப்பட்ட பாஜகவினரை அடைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னெடுக்கிறார்கள். இந்த திருமண மண்டபம் என்பது ஒரு மிகப்பெரிய பகுதி. அதில் ஒரு புறம் காலி இடமாகவும் மற்றொரு புறம் ஆட்டு மந்தையாகவும் மற்றொரு புறம் திருமண மண்டபமாகவும் செயல்படுகிறது. இந்த காலி இடம் ஆட்டு மந்தையை கடந்துதான் திருமண மண்டபத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே அந்த மண்டபத்துக்குள்ளாக இவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அருகிலே ஆயிரக்கணக்கான ஆடுகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆடுகளுடைய துர்நாற்றம் இந்த மண்டபத்துக்குள் வருவதாக அவர்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறார்கள். ஆகவே காவல்துறை மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்கள் தற்போது வரை மாற்றுவதற்கு எந்த ஒரு திட்டமும் காவல்துறை திட்டமிடப்படவில்லை. அவர்கள் தற்போது வரை அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாலை 6 மணிக்கு மேலாக அங்கிருந்து அவர்கள் காவல்துறையால் விடுவிக்கப்படுவார்கள். அதன் பின்பு அவர்கள் அவருடைய பணிகளுக்கு அவருடைய வீடுகளுக்கு செல்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதுதான் தற்போதைய நிலையா இருக்குது. பத்மா, காட்சிகளோடு விவரங்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.